வைரல், ட்ரெண்டிங், சென்சேஷன் இத்தனை மில்லியன் போயிருக்கு, அத்தனை மில்லியன் போயிருக்கு, பேன் இண்டியா ஹிட் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இன்னைக்கு நமக்கு சகஜமா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான வார்த்தைகளை நமக்கு அறிமுகப்படுத்தினதே இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஒய் திஸ் கொலவெரிடி தனுஷ் அனிருத் அவருடைய காம்போல ரிலீஸ் ஆகி வேர்ல்ட் லெவல்ல வேற மாதிரியான ஹிட் அடிச்சது. பேன் இண்டியன் அப்படின்ற வார்த்தை நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு பேன் இண்டியன் ஹிட் இந்த சாங் அப்படின்னு சொல்லலாம். 3 அப்படின்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த இந்த பாடல் வழியா தான் தனுஷ் அனிருத் காம்போவை தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. டிஎன்டி அப்படின்ற அவங்களுடைய காம்போல எந்த ஆல்பம் வெளிவந்தாலும் அதுக்கு ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற வரவேற்புக்கு இந்த பாட்டு தான் பிள்ளையார் சுடி அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில துபாய் வாட்ச் வீக் அப்படின்ற நிகழ்ச்சியில சமீபத்தில் துபாயில் நடந்த ஒரு நிகழ்வுல கலந்துகிட்ட நடிகர் தனுஷ் அவர்கள் ஒய் திஸ் கொலவெரிடி பாட்டை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொலவெரிடி பாட்டை நாங்கள் விளையாட்டா தான் உருவாக்கணும், அதனுடைய ஒரு சின்ன பகுதியை, அதாவது ஒரு சின்ன போர்ஷனை மட்டுமே உருவாக்கிட்டு பின்னாடி அந்த பாட்டை நாங்கள் சுத்தமாவே மறந்துட்டோம். ஒரு நாள் எதிர்பார்க்காத விதமா அதை கேட்டப்போ ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. ஆனா இசையமைப்பாளர் அனிருத் கிட்ட நான் சொன்னேன், சில நேரங்களில் வேடிக்கையானது கூட ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை படமாகவும் ஆக்கணும், தமிழ் மொழியில மட்டும் பாட்டு பிரபலமாகும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த பாட்டு உலக லெவல்ல வைரல் ஆனிச்சு. நான் அந்த பாட்டை விட்டு விலகினாலும் அந்த பாட்டு என்னை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. என்னுடைய அடையாளமாவே அந்த பாட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. உண்மைதான், அந்த பாட்டுக்கு அப்புறமா தான் உலக அளவில் பரவலாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு நடிகராக, ஒரு சிங்கராக நடிகர் தனுஷ் மாறினார் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு அவர் ஹாலிவுட்லாம் போயிட்டு படங்கள் பண்ணாலுமே கூட அவர் அப்பவே ஹாலிவுட்டுக்கு அடையாளப்படுத்தினது அந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாட்டை அவங்க அஃபிஷியலா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணல. 3 திரைப்படத்தில் தனுஷ் அனிருத்னு ஒரு புது காம்போ ஒன்னா சேர்ந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பாட்டு இணையத்தில் தெரியாம லீக் ஆன ஒரு சாங் தான். அதுக்கப்புறமா தான் சரி ஓகே அஃபிஷியலாவே அதை ரிலீஸ் பண்ணிடுவோம்னு அந்த படத்தினுடைய முதல் சிங்கிளா அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்டரி அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷ் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் அந்த பாட்டை விட்டாலும் எங்க போனாலும் அந்த பாட்டை அவரை விட்டுறதில்ல. உலக அளவில் அவருக்கு ஒரு அடையாளத்தை அந்த பாட்டு தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.